அன்பார்ந்த பெரியவர்களே, மாற்று அணியில நாங்க ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம், நவீமா மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க, லைஃப்ண்டு மத்தவங்க சொல்ல. அப்ப எத்தனை நபர் சொன்னா ஏற்றுக்கொள்வேன்னு கேட்டாங்க. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இப்னு ஹிப்பான் சைன் சொல்லி இருக்கிறாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி இமாம் அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அபூதா இமாம் இதை லைஃப்னு சொல்லல. இப்ப நீங்க எத்தனை பேர் சைன் சொன்னா சைன் ஒப்புக்கொள்வீங்க? அது சொல்லுங்க. எத்தனை பேர் சைன் சொன்னா கொடுவீங்கல்ல, எத்தனை பேர் சைன் சொன்னா நீங்க ஒப்புக்கொள்வீங்க? எவ்வளவு பேர் அளவுகோலை வச்சிருக்கிறீங்க அதை நீங்க எங்களுக்கு சொல்லி ஆகணும். அடுத்து நவவி இமாம் சொல்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காருல அந்த நவவி இமாம் அதே அதுக்காருல குர்ஆன மையத்துக்கு ஓதலாங்கிற சப்ஜெக்ட நிறைய போடுறாங்க. அதே இப்ப நவவி இமாம் லைஃபான ஹதீஸ் எடுக்க கூடாதுங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருந்தா மையத்துக்கு குர்ஆன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பாடமா போட்டு சொல்லுவாங்களா? எத்தனை இமாம், ஷாஃபி இமாம் சொல்ற விஷயம், ஹனபி இமாம் சொல்ற விஷயம் அவ்வளவு கொண்டு வர்றாங்க. மையத்துக்கு குர்ஆன ஓதனுங்கிறது அதே அதுக்காருல இருக்குது. அப்ப பலவீனமான ஹதீஸ தவிர்க்கணுங்கிறதுல உங்களுக்கு இருக்கிற அக்கறை இந்த நவவி இமாம் எல்லாம் போச்சா? ஏன் நவவி இமாம் குர்ஆன மையத்துக்கு ஓதலாங்கிற சப்ஜெக்ட் எடுத்து வைக்கிறாங்க? அப்ப அவ்வளவு இமாம்களும் எவ்வளவு இமாம்கள் சொல்றாங்க பட்டியல் போடுறாங்க அந்த அதுக்காரல. அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அடுத்து என்ன சொன்னாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன ஓட்டு வீட்டுக்கு தானங்க சாப்பாடு ஆக்கி நீங்க கொடுக்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்னன்னு சொன்னா இறந்து வீட்டுக்காரவங்க தான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இறந்து போன வீட்டுக்காரவங்க சமைக்க மாட்டாங்க, அதனால பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சமைச்சு கொடுங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைதான். எத்தனை நாளைக்கு? 7 வரைக்குமா, 40 வரைக்குமா? நம்ம 7க்கு 40க்கு சாப்பாடு கொடுக்கிறோம். நீங்க 7க்கு சாப்பாடு நீங்க கொடுக்குறீங்க இறந்து போன வீட்டுல, மத்தவங்க தானே இறந்து போன வீட்டுக்கு கொடுக்கணும். அப்புறம் 7 நாள் வரைக்கும் இறந்து போன வீட்டுக்கு மத்தவங்க கொடுத்துட்டு இருப்பாங்களா? அது அந்த நாளைக்கு 1 நாள் 2 நாளைக்குள்ள பிரச்சனை. நம்ம இந்த பிறருக்கு உணவளிக்கிறது அப்படிங்கறது 7:40ங்கிறது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற நாளே செய்யலான்னு தான் சொல்றோம், கூடான்னு சொல்லல. சென்னையில எத்தனை பேர் வந்து கேட்பாங்க, அதுல ஞாயிற்றுக்கிழமை 42ஆம் நாள் வருது, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா பல பேர் வருவாங்க, உறவினர்கள்லாம் விடுமுறை நாள் அப்படிம்பாங்க. ஓதுங்க 42ல இருந்தா நாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கோம். 40ல தான் நாங்க சொல்லவே கிடையாது, நீங்களா கற்பனை வளர்த்துக்கிட்டீங்க. எங்க வசதி நாங்க செய்யறோம். அப்ப அதுதான் உங்களுக்கே வசதியா அப்படின்னு கேட்டா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் குபாவுக்கு ஒரு சனிக்கிழமை போனாங்க. அவங்களுக்கு எந்த வாரமும் வேறு நாள் கிடைக்கலையோ, அந்த நாள் தான் கிடைச்சிச்சோ. நமக்கு காட்டுறாங்க, நீங்க உங்க விருப்ப பிரகாரம் ஒரு நாள் தேர்ந்தெடுக்கலாம், அது உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறதுக்கு தான். சரி, ஸல்லல்லாஹு ஒரு வாரம் வேணா சனிக்கிழமை போனாங்க, 2 வாரம் போனாங்க, ரைட்டு தான். ஒவ்வொரு வாரம் போகணுமா? எந்த வாரத்திலும் வேற கிழமை அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலையா? ஏன் செஞ்சாங்க? அவங்க விருப்பம், மார்க்கு கூட காட்ட செஞ்சாங்க. இது நம்ம விருப்பம், மத்த நாள்ல ஓதலாம். அதனால மத்தவங்க ஓதனாலும் அவங்க வீட்டுல நம்ம போய் கலந்து கொள்ளலாம். இப்ப ஓதலாம ஓதக்கூடாதுங்கிற சப்ஜெக்ட். இப்ப யாராவது இல்லங்க 40க்கு ஆதாரம் இல்ல, 7க்கு ஆதாரம் இல்ல, அதனால ஓதக்கூடாதுன்னு சொன்னா அவங்க நான் சொல்றேன், நீ 7ல ஓதாத 6ல ஓது, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் கலந்து கொள்றேன். 40ல நீ ஓதாத 39ல ஓது. ஓதன நீ உன் பெற்றோர்களுக்கு நல்ல செய்யப்பா, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இனிமே அமல் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. உன்னை வளர்த்து ஆளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 4 பேர் சொல்றான்னு சொல்லி குர்ஆன் ஓதாம உன் தாந்தத்தில் நிற்கதில விட்டுறாத அப்படிங்கிற நாங்க. அப்ப அவங்க நம்ம ஓதி நல்லப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. என் புள்ள இந்த நன்மையெல்லாம் செஞ்சு அனுப்புறான்னு சொன்னா எவ்வளவு வாழ்க்கை உங்களுக்கு உயரும். 4 பேர் சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. உங்க வாப்பா அம்மாவங்க கஷ்டப்படுவாங்க. நாங்க என்னங்க தவறு பண்ணிட்டோம்? இப்ப குர்ஆனை அதே தான் ஓதுறோம், மாத்தலன்னு சொன்னோம். அதே போல நம்ம மத்தவங்களுக்கு உணவளிக்கிறோம், நல்ல காரியம் செய்யறோம், துவா செய்யறோம். இதுல என்ன பிழையங்க நீங்க கண்டீங்க? நீங்க செய்யற முறை புதிதா இருக்கிறது, அதெல்லாம் எந்த நல்லையும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னா பாதிக்கப்படுற யாருங்க? இன்னைக்கு இவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம வாப்பாங்க, நம்ம உமாங்க அங்க கஷ்டப்படுவாங்க. நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல செய்ய வேணாமா? சிறுபு சத்தம் வருது, பக்கத்து சகோதரர்ல இருந்து அமைதியா இருந்து கொள்ளுங்க, விவாத ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டாம். அதனாலதான் நம்ம இது சொல்றோம், நல்லது செய்யுங்க. 7:40ங்கிற வாதத்தை எல்லாம் தூக்கி அங்கிட்டு போடுங்க. நீங்க அப்படி ஓத வேணாம், டெய்லி ஓதுங்க, மாசத்துக்கு ஒரு தடவை ஓதுங்க. எப்படி உங்க பெற்றோருக்கு நல்ல செய்யுங்க, அவ்வளவுதான். எங்க இந்த நல்ல காரியத்தை விட்டுறாதீங்க. இந்த நல்ல காரியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா குர்ஆனை ஓதுறோம், மாற்றம் இல்ல. அதே போல நம்ம பிறருக்கு உணவளிக்கிறோம், நல்ல காரியம். துவா ஓதுறோம், நல்ல காரியம். எல்லாம் குர்ஆன் செய்ய சொல்லுது இறந்தவங்களுக்காக. நாம புதுவா உருவாக்கல. துவா ஓதுங்க நாம உருவாக்கினதா அல்ல குர்ஆன்ல சொல்றான். ஆயத்து ஓதுன முன்னால
அதே போல சதக்காங்கிறது சலதான் சொன்னது, அதைத்தான் செய்யறோம். நபிகளா சொன்னது செய்யாம எங்க இருக்கணும்? அந்த சடங்கு சரியில்லை, முறை சரியில்லை. இப்ப எங்களுக்கு எப்படி உங்களுக்கு முறை அப்படி செஞ்சிருப்போங்க. ஏன் இந்த காரியத்தை செய்ய வேணாம் தடுக்கிறீங்க? இந்த முறை சரியில்லையா, வேற முறை தேர்ந்தெடுக்க. நல்லது செய்வோம், இபாதத்தை செய்வோம், நம்ம பெற்றோர்களுக்கு நல்லதை நம்ம அனுப்பி வைப்போம். இது மார்க்கம் எப்படியாவது ஒரு மூமினுக்கு நல்லது கூட்டணும் தானங்க நம்ம மார்க்கம் விரும்புது. இல்லடா ஜனாதா தொலை எதுக்குங்க? அவன் செஞ்சதை அவன் பாத்துக்க வேண்டியதான்டா. ஜனாதா தொலை தேவையில்லையா நம்ம மார்க்கத்துல? அட எப்படியாவது ஒரு மூமின இறை நம்பிக்கையாளன அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு நல்லா விரும்புறாங்க. அதுக்கு தாங்க ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறான் இந்த தொழுகை முறையெல்லாம். அதனால நல்லது செய்வோம் அப்படிங்கறத நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஹத்தம் ஃபாத்திஹா ஓதக்கூடாது என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டபோது லுஹர் 5 ரக்காத் கதை சொல்றாங்க. லுஹர் 5 ரக்காத் கதை. அப்ப ஹதீஸ் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அந்த 5 ரக்காத்து 10 ரக்காத் அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஹதீஸ் இருக்கா இல்லையா? கூடாது என்பதற்கு ஹதீஸ் இருக்கா இல்லையா? நாங்க தப்ரான்ல காட்டினோம், அதே மாதிரி ஷோபலிமால காட்டினோம், இன்னும் நிறைய இருக்கு. அப்போ ஹத்தம் ஃபாத்திஹா ஓதக்கூடாது என்பதற்கு ஒரு ஹதீஸும் கையில இல்ல, ஒரு குர்ஆன் வசனம் கூட இல்ல என்கிறது எல்லாருக்கும் விளங்குது. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்ததாக ஏதாவது ஹதீஸை ஆதாரம் வைங்க என்று சொன்னா அது கூட அவங்ககிட்ட இல்ல. ஒரு ஹதீஸ் கூட அவர்களுடைய கருத்தில் கிடையாது. அது இல்லாம தான் சும்மா இங்க டைம் வேஸ்ட் ஆக்குறதே வந்திருக்காங்க. அதே போல சொல்றாங்க, இது நானா சொல்லல, இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ذلك, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி இருக்கே, இது நானா சொல்லல, இது நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்ட சஹாபாக்கள் தனது குழந்தைகளுக்கு நீங்க குர்ஆன் ஓதணும், ஹத்தம் ஃபாத்திஹா ஓதணும்னு சொல்லி இருக்காங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம், அதைத்தான் நாங்க இன்னைக்கு செய்திக்கு வாரோம். ஆனா ஒரு ஹதீஸ கொடுத்தா எங்கடா குறை இருக்கு, எங்கடா பிடிக்கலாம் என்று பார்த்தா எல்லாம் குறையத்தான் தெரியும். குறை இல்லாத மனுஷன் யார் இருக்கா? நான் கேட்க, ஒருவரை பத்தியும் குறை சொல்லாம யாராவது உலகத்தில் இருக்காங்கன்னா? இமாம் ஹாபிஸ் ஹைசமி அவர்கள் இந்த ஹதீஸ சஹீஹ்னு சொல்றாங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வியை முன் வச்சோம். ஒரு கேள்விக்கும் பதில் வரவே இல்லை, அதனால நான் திருப்பி திருப்பி கேட்க அவசியம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்துகின்ற போது முதலாவது கடன் விஷயத்தை கேட்பாங்க. இவருக்கு யாரும் கடன் கொடுக்க வேண்டியிருக்கா என்று கேட்டுதான் சொல்லிப்பாங்க. நீங்க இப்ப அப்படியே செய்றீங்க, நீங்க ஹசரத் முன் வச்சாங்க இந்த கேள்வியை, அதுக்கு ஒரு ஆன்சரும் இல்ல. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு செய்யுமாறு சொன்ன விடயம், செய்யக்கூடாது என்று தடுத்த விடயம் அல்லாமல் இது இரண்டும் அல்லாத விடயம், இதனுடைய ஹுக்கும் என்ன, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, விவாதம் ஆரம்பத்தில் இருந்தே நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். இப்பயும் கேட்க, ஏன் கேட்க, பதில் கிடைக்காட்டி கேட்கத்தானே வேணும், கேட்கத்தானே வந்திருக்கேன், சும்மா இருக்க வரலையே. பதில் கிடைக்காட்டி கேட்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்க பதில் சொல்லுகின்ற வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அன்பார்ந்த பெரியோர்களே, என்ன சொன்னாங்கன்னா, தபுரானியில என்னமோ பாரதூரமான விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னாங்க. தபுரானியில எப்படி இருக்குது, அங்க ஃபாத்திஹத்துல் பக்ரான்னு தானே இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க, ஃபாத்திஹுல் கிதாப்னு சொன்னீங்க. இங்க ஃபாத்திஹத்துல் பக்ரா, பக்ரா சூராவின் ஆரம்பம், ஹாத்திமத்திஹா பக்ரா சூராவின் கடைசி என்று தானே இருக்குது. நீங்க தப்பா சொன்னீங்க.